இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கள். இந்த கவிதையை படித்தன்று எனக்கு உறக்கம் தொலைத்தேன். சமீபத்தில் ஒரு 2 மாசம் முன்னாடி அப்பா இறந்துட்டாரு. அவர் தான் என்னை ஒரு பேச்சாளரா தமிழ் ஆர்வலரா மாத்தி அழகு பார்த்தவர். அப்புறம் ரொம்ப நாள் நான் சோசியல் மீடியால எதுவுமே பண்ணல. மீண்டும் ஒரு வரியை படித்த போது அதை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணேன். தூரத்தில் யாரோ இருமும் சத்தம் இறந்து போன அப்பாவை ஞாபகப்படுத்துகிறது. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர், கவிதையாகவே வாடக்கூடியவர், இயக்குனர் அண்ணன் லிங்குசாமி அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டாருன்னா அந்த படத்துல, இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ன்றாரு. படத்துக்கே திரு போட்டாங்க. தப்பா பேசினாலும் தமிழ் அழகா இருந்துச்சு அந்த வார்த்தையில. நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்துல 18 சாரதாம்பா தெருன்னு அங்கதான் நாங்கெல்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்தபாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்சிமம் எல்லாமே டைரக்டர்ஸ், பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்ல. நான் முத பிருந்தா சாரதி அசிஸ்டன்டா சான்ஸ் கேட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே, எங்க பழக்க ஏதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்ட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமி கிட்ட குங்குமம் பத்திரிகையில வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்புன்னு அப்படி ஒரு ஆளு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லா எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருதுருன்னு இருக்கான். நான் தள்ளி வந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில வந்தாரு. வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியல, சாப்பிட்றதுக்காக எல்லாமே போறாங்க பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு. அப்ப என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிக்கிறேன் எல்லாம் சொல்றது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அது சென்னையில ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்ல, பத்திரிகைகள் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பாரு, நிறைய அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டுல மதுரையில 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்கா பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போ ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்திலே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துருவாங்க. விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்ப மைனா பட டயத்துக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுதிரகிரி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறது. ஆனா அந்த முயற்சி விடாம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறது இல்ல, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு நான் முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்ன பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்றவங்கள எடுக்க மாட்டாங்க, எனக்கு பதட்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டன்டா சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனில சேர்ந்தான். அப்ப ரூம் வருவான், சொல்லுவான், நீங்க ரூம் பேசுவீங்க, நாங்க ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்கள பார்க்ல தான் பேசுவீங்க, தீப் பார்க்ல ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்க இந்த சென்னை வந்த புதுசுல யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்புல ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவருக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகள்ல சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரன்ல அமீர் சாருக்கு நிகழ்ந்தது அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட நட்புனால நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்துல அமீர் சார்ல இருந்து ஆரம்பிச்சு சரண் சார்ல இருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாம தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் போது நிஜமாவே சொல்றாங்களா, நட்புக்காக சொல்றாங்களா, எத்தனை நாட்டு கேட்டாலுமே உண்மையாக சொல்றாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை பாலாசக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க.
இப்போ எனக்கு வந்து மனிஷா இருக்கு, சங்கர்ஷா இருக்கு, எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும் இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசா தூக்கிட்டு போகணும்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ள வேலை பார்த்தவங்க வந்து என்னன்னா, ஒரு நேர்மைன்னு சொல்லல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி. நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்க வந்து முதலாளின்னு சொல்லுவேன். எங்க எப்பயுமே பேசியே தான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்துல நடிச்சதை பார்த்துட்டு அவரும் அந்த ரூம்ல வந்து ஒரு அறையில நடிப்பாரு. அதை பார்த்துட்டு நான் பேசினது என்ன ஒரு கம்பீரமா இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகா அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சிருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அழகா பேசுங்கம்மா, ரொம்ப இன்னசென்டா ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா, நீங்க தான் தொடக்கம் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார். எங்க கும்கி படம், இந்த படத்துல வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியாம எங்க நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்துல சின்ன கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில். நாங்க எம்ஜிஆர் நகர் ரூம்ல இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்துல இப்ப பண்ண வாரியல்ல இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டுடியோல பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க சம்பந்தம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போ 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும். எனக்கு ஆனந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமா மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளவு தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களிலிருந்து வந்த ஒரு ஆளை நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால மிக அழகா இந்த படத்துல பாடல் சிநேகன் இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்துல அமையல, கண்டிப்பா கூப்பிடுவேன். கண்டிப்பா என் படத்துல அடுத்த படத்துல கண்டிப்பா எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்துல மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்துல எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளவு பெரிய டீம் அதுல உட்காந்து ஒரு படத்தை ஒர்க் பண்றது பெரிய விஷயம். அவரு மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான் சார், சுசில் சார் பெரிய சப்போர்ட். இப்போ எங்களுக்கு இந்த படத்துல அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். எங்க பிரதர் மாதிரி அவங்க எங்களோட இருக்காங்க. இந்த படத்துல ஒரு குட்டி குழந்தைங்க, 2 பசங்க, சாங் எல்லாமே எல்லாருக்கும் யார் பேராக விட்டு இருந்தா நினைச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசா வரும். இந்த அமீர் சாருக்கு, நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கு எல்லாம் டைரக்டரா என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமா கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமா கிடைச்ச அந்த பேரெல்லாம் கிடைக்கணும். அதுக்காக முழுக்க உன் கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.